அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை பசியாறு புக்க கஞ்சிக்கு நெய் ஊற்றி தான் தாளிக்கணும். அது டால்டாவாலாம் வைக்கக்கூடாது, கரூர் நெய்யாக வைக்கணும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் கரூர் நெய்யாக வைக்கிறது. எம் பிராண்டு. இது எங்கள் ஊர் ஆட்கள் வச்சுக்கிற கம்பெனி. இது நாங்கள் சின்னதுலேயே இதே புழங்கி இதான் எங்களுக்கு பிடிச்சிக்கிது. குக்கத்தோட்டுக்கு அரிசி போட்டு தேவை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த நாளையில் தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம். அந்த நாளில் ஊற்றுற இடங்களில் ஊற்றுவோம். எங்கள் அசனடத்தை சொல்லிக்கிறோம், உன் மாமி வீட்லையெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி தான் புக்க கஞ்சி போடுவாளாம். உள்ள ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சாலிஹாஜி பொண்டாட்டி. என்னம்மா ஒரு குத்தான் புக்கச்சோத்துக்கு ஒரு குடும்பமாக இப்போலம்மா 2 தேங்காய் விடுவோம். அவளுக்குலாம் அந்த காலத்தில் தேங்காய் வாடி மண்டி கிண்டி எல்லாம் தோல் மண்டி எல்லாம் உள்ள ஆட்கள்லாம் 2 தேங்காய் விடுவாளாம் சொல்லுவோம். அதில் இருந்தால் அவ செய்யும்போது அப்படி நாங்களாம் அதுக்கு முந்தைய எங்கள் கம்மா பூட்டிலாம் சும்மா அப்படி நெய்யில் தாளித்து சும்மா கஞ்சி தாளித்து ஊற்றி அது சட்னி பொரியல்ல சட்னி அரைப்பாலாம். புக்க கஞ்சிங்கிறது ஒரு காய்ச்ச கருப்பு உடம்புக்கு ஏழ்மை இல்லாட்ட திங்கிற மாதிரி தான் அதுக்கு அதோடைய நிலைமை. அதனால் அப்படி செஞ்சுக்க தேங்காய் பால் ஆகாதுண்டு. ஆனால் இப்போ நம்ம அதை காலை பசியாரோ நைட்டு பசியாரெல்லாம் திங்கிறதுனால நான் புக்கை போட்டு வச்சுட்டேன். இதுக்கு பேர் புக்கை. அந்த காலத்து பழக்கம். நல்லா குழஞ்சி சோத்தை வச்சுக்கிட்டு இது பொன் முருவெல்லாம் முருவ விடணும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில் இஞ்சி பூண்டு போடக்கூடாது. போட்டால் அது வேறு மாதிரி வாடை வந்துடும். அது போடக்கூடாது. கட்டியே தேங்காய் பால் இறக்கும்போது ஊற்றணும். ரொம்ப நல்லா இருக்குமா காலைப்பசியாறு. அவள் தான் சொல்லி தந்தேன். தேங்காய் எப்போவுமே சொல்லி தந்தேன். நான் எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றி தான் இருந்தேன். நிறைய இது அவட்ட படிச்சுக்கிறேன். ஓல பெருமூட்டில் ஆத்தா வாங்கியிருந்தாலும் எனக்கு அம்மாவுக்கு தான் வயசுக்கு ஆன அம்மாவன் எனக்கு ஒருத்தவன் தானே. அப்போ நாங்களும் இப்படி தான் போடுவோம். இப்படி சட்னி அரைப்போம். இது கொஞ்சம் கட்டிய தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம் அந்த காலத்து ஆளுக்கு. அது எனக்கு நல்லா திங்க மாட்டேன். நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் சின்ன பிள்ளையில. அதுக்கு அசனால் தேங்க கொடுப்பா, உனக்கு நான் தரேன் புக்க கஞ்சி திண்டு பாருண்டா. திண்டா இன்னும் கொஞ்சம் வைங்கிறேன். என்னென்னு பார்த்தா தோழி கட்டியே தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். எங்கள் அப்ளச்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் புக்க கஞ்சி போட்டால். பாவண்ட ஞாபகம் தான் வருது. வைத்திருக்கல ஆகிடும் வாழ்க்கத்தில் எடுத்து போயிட்டானே. அவங்கள்லாம் சமந்தம் கண்டுட்டேன். என்ன பராஜி சிகரெட்டுலாம் அவனுக்கு பிடிச்சிடாமா. தேர்மானம் சரியில்லை. கட்டிய தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருக்கு. மனமாக ஊட்ட தூக்குரு. நெய்யும் கருவேப்பிலையிலையும் கருவேப்பிலையில் ஃப்ரெஷ் கருவேப்பிலையில் ஊட்டத்தோட்டத்துள்ள கருவேப்பிலையில் அது ரொம்ப மணக்கு. இதான் புக்கச்சோறுமா. இந்த காலை பசியார். மத்தியானத்துக்கு மீன் ஆக்கி ஏதாவது ஒரு காய்கறிகள் கிடக்கு. சட்னி 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் உண்டுட்டு ஊற்றணும். வச்சு திங்க டேஸ்ட்டாக. தேங்காய் பால் டாக்டர் நல்லதுங்கிற அந்த காலத்தில் கம்மா மாதிரிலாம் தேங்காய் பால் ஆனப்பிங்கெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். எங்கள் புட்டிலாம் நான் வேலை பார்க்குறத பார்த்துக்கிறேன். கஜாமா ஹாஜி மமாத்து ஹாஜி சாடாபாய் அக்கம்மா இப்போ நிற்கா பத்தூர் 4-5 தலைமுறையில் ஆக்குறேன். என்னது இப்படி தான் தேங்காய் பால் கட்டி ஆனப்பிங்கெல்லாம் எடுத்து வைப்போம்மா. ஆனப்பிங்காண்ட பிள்ளைகளுக்கு இப்போ சில பிள்ளைகளுக்கு தெரியலங்கிறோம். ஆனப்பிங்காண்ட நான் காட்டுறேன் எடுத்து. அதில் தான் தேங்காய் பால் கல்பிங்கானில் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மண் சட்டியில் அழகாக ஆக்கி அது நல்லது இது நல்லது. இப்போ அதை தான் டாக்டர் மாதிரிலாம் திருப்பி அதை செய்யுங்க தின்னுங்க ஒன்றுங்க நல்லதுங்கிறோம். எனக்கு சின்ன அம்மி கிஃப்ட் வந்தீங்க போட இடம் இல்லை. இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இந்த அடுப்பங்கரை என்ன செய்யணும் வேலை பார்க்க வேண்டியது. முத்தத்தையெல்லாம் அடுப்பங்கரையோடு ஒன்று சேர்த்து விட்டுறணும். ஏன்னா அது முகூர்த்த வாசல். முத்தங்கிறது எனக்கு சுலைமான் பெரியப்பா சொல்லி தந்தோம். முத்தண்டா என்ன அர்த்தம்? அது முகூர்த்த வாசல் பைத்து ஈத்து எல்லாம் அங்கே வரும். ஈத்து அப்படி தான் போவோம். என்ன முகூர்த்தம் போவோம்.
அதுக்கு பிறகு திட்டு வாசலுங்கிறா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். திட்டு வாழலாம், சண்டை அந்த காலத்தில் அடிக்கிற வீட்டு கூட சண்டை வருமா, அதில் நின்று திட்டு வாழலாம், அதனால் திட்டு வாசலாம், திட்டுற வாசலாம். அதுக்கப்புறம் தலைவாசல்னா முதல் நம்ம முத்தத்துலேருந்து வர நடையிலேருந்து வர்றதுக்கு பேர் தலைவாசல். தலப்பமாக வைக்கிறதுல அதுக்கு மட்டும் தலைவாசல். அது நிறைஞ்ச வாசலும் ஆளாத்திலாம் போடுவோம். அதெல்லாம் சிறுக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது. மாப்பிள்ளை மாதிரி வந்தால் அதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை. ஆகவே வந்தாவே அதான் நம்மளை ஆளாத்துவான். அதெல்லாம் செய்யக்கூடாது. முத்தத்துலேருந்து வந்தவுடனே எனக்கு நினைவாக்கிறேம்மா, என் கல்யாணத்தில் நான் பார்த்தம்மா எடுத்து வச்சுருந்த தட்டில் வெத்தலை என்னம்லாமல் வச்சு அப்படியே மாப்பிள்ளை வர ஆளாத்துங்கன்னு நம்ம வீட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும். நான் செய்யக்கூடாது. சரியான மனம் பார்த்துக்கோங்க. வச்சு திங்கன்னு போல இருக்குது. சரி, லைக் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ வெயில் நேரம் நீங்கள் ரொகருக்கு கூட இப்படி செஞ்சுக்கலாம். பசி எடுக்காமல் நெஞ்சுனா அடைச்சிக்கிட்டு இருந்தால் டக்குன்னு இப்படி செஞ்சு திங்கலாம். நல்லா இருக்கும். இப்படி தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க. நிறைய இது நெய் தான் ஊற்றுங்க, மற்றையெல்லாம் ஊற்றாங்க. எண்ணெய் ஊற்றி அழைச்சி திங்க முடியாது. ஒரு வகையான வாழை இந்த மனத்தை வச்சே தின்றலாம். லைக் பண்ணுங்க. அப்படி தான் எனக்கு சுவாமியில் அமைக்கும் இந்த மாதிரி தான் செஞ்சு வந்துடுமா. புக்க கஞ்சி சட்னி. பக்கத்தில் ஐசியூவில் இருந்தேன். பக்கத்தில் பெட்டில் இந்த ஒரு பெரிய மனுஷன், வயசாளி, எனக்கு மூப்பு பிள்ளை, நீ என்ன திங்கிறா, மணக்கிறேன்னு கேட்டோம். அப்போ நாங்கள் திங்கிறியலான்னு கொடுத்தேன். திங்கிட்டு இப்படி கஞ்சி தந்தால் தான் டெய்லி குடிப்பேனம்மா, இப்படி வரமாட்டேங்கிறேன், ஒரு மாதிரியே பருக்கிங்கிருக்கீமாலே வருது, என்னாண்டு இறங்கும், நீ இன்னைக்கு உனக்கு வந்தால் எனக்கு தாமாலாம் உன்னை நல்லா வைப்பான், சொர்க்கத்தில் வைப்பான்லாம் சொன்னோம் அந்த பக்கத்தில் ஐசியூவில் வைக்கும்போது. அது மாதிரி இந்த கஞ்சிக்கு அவ்வளோ மதிப்பு வைக்குது. இந்த நோம்பு கூட வயிறு பசிக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு டோஸ்ட்டு ஈஸ்டர் வச்சு திங்கலாம். நான் வெள்ளை கஞ்சி போட்டு காட்டுறேன் இன்ஷால்லா. இப்படி கூட திங்கலாம், பசி அமரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.